தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். எங்கே போனாலும் உதவிகள் இல்லாமல் கஷ்டப்பட்டு சந்தோஷம் வாழ்க்கை இல்லாமல் போகிறது ஒரு வகை கர்மம். லாபத்தில் எல்லாத்தையுமே அவனுக்கு லாபம் கொடுக்கக்கூடாது, இவனுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப கவனமாக இருந்து செய்தவங்களுக்கெல்லாம் இந்த கர்மா அவங்கள பிடிச்சி. கர்மா அப்படிங்கிறது போன ஜென்மத்தில் செஞ்சதை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கணுங்கிறதா. பட் அதை பரிகாரம் மூலியமாக சால்வ் பண்ண முடியுமா? குரு திசையே நடக்குது, 3ஆம் வீட்டில் இருக்கிற பாவம் பலமாக இருக்குன்னா எங்கே போனாலும் உதவி கிடைக்கும். 11ஆம் வீட்டில் ஒரு தப்பு பண்ணியிருந்தார், லாபத்தில் பண்ணியிருந்தாருன்னா சுக்கிர திசை லாபமே கொடுக்காது. அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ ராபின் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் மேடம். சார், உங்களுடைய நேர்காணலும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சோஷியல் மீடியாலையும் ரொம்ப ஆக்டிவாக இருந்துட்டு இருக்கீங்க. ஸோ நிறைய ஜோதிடம் ரிலேட்டடான தகவல்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. பட் ஆனால் ஜோதிடம் ரிலேட்டடாக நம்ம எங்கே சுற்றி எதை எடுத்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பேஸ் பண்ணி சொல்றாங்க. நம்மளோட வாழ்க்கையில நம்ம கஷ்டங்களை சந்திக்கிறதுக்கும் சரி, நம்ம சந்தோஷங்களை அனுபவிக்கிறதுக்கும் சரி, அதுக்கான முக்கியமான காரணம் கர்மா அப்படிங்கறத பேஸ் பண்ணி. இந்த கர்மாவை பத்தி ஒரு டெஃபினிஷன் கொடுக்க முடியுமா சார்? கண்டிப்பா மேடம். என்ன அப்படின்னா, சிலருக்கு உதவிகள் கிடைக்காது. உதவிகள்னா ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆளை தேடுவாங்க, கொஞ்சம் உதவ முடியுமான்னு, அவங்களும் வரமாட்டாங்க. சரி, பணங்கள்னால ஒரு சப்போர்ட், நல்லா கஷ்டப்படுற நேரத்தில் சப்போர்ட்டுக்கு தேடுவாங்க, அவங்களும் அந்த நேரத்தில் உதவ மாட்டாங்க. பணமும் உதவாது. சிலர் உதவி பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, கடைசி நேரம் கைவிட்டுருவாங்க. அப்போ இவங்க இந்த உதவிகளை தேடியே கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் ரொம்ப கீழ் நிலைக்கு வந்துடுவாங்க. இவங்க ஆனால் அந்த காணல் நீர் மாதிரி நம்பிக்கையாக தான் வாழ்வாங்க, கிடைச்சிரும். அப்போ எதனால இவங்களுக்கு கிடைக்கல? ஒரு உதவி கிடைக்கணுங்கிறது உலக நியதி. கண்டிப்பா. ஆனா இவங்களுக்கு மட்டும் ஏன் கிடைக்கலன்னா, இதுக்கு பூர்வ ஜென்ம கர்மா தான் காரணம் அப்படிங்கிறதா இந்த அஸ்ட்ராலஜிக்குள்ள வச்சிருக்காங்க. பூர்வ ஜென்ம என்ன காரணம்? அப்படி பூர்வ ஜென்ம காரணம் அப்படின்னா, இந்த வீட்டு வாடகைக்கு சிலர் இருப்பாங்க, அவங்களுக்கு வீடு இருக்காது. அந்த வீட்டு வாடகைக்கு இருக்கிறவங்களை அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு சொந்தமா வீடு இல்லை, அதை கொஞ்சம் ரொம்ப டார்ச்சர் பண்ணி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் ஒடுக்கி இருந்தா இவங்களுக்கு ஒரு கர்மா சுமந்துரும். இதுவும் ஒரு வகையான கர்மா. அது சுமர்க்கிற கர்மா அப்படிதான் வந்துடும். அதே மாதிரி சொந்த ஊருக்காரங்க இல்லாம அசலூர்ல வருவாங்க, ஏதாவது ஒரு உதவி எதுவும் கேட்டா இவங்க பண்ணி கொடுக்க மாட்டாங்க, சந்தேகப்படுவாங்க, இவன் திருடனா இருப்பானோ திருடிடுவானோ அப்படிங்கிற எல்லாம் சந்தேகத்தினால அதை செய்யாம போயிடுவாங்க. அப்போ இதனால ஒரு கர்மா சுமந்துரும். பட் இது எச்சரிக்கையா இருக்கிறதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு எச்சரிக்கையா இருக்கும். அந்த அவங்க நம்ம பார்த்தாலே தெரியும், இவங்க இந்த அளவுக்கு தான் நம்ம ஒரு உதவி பண்ணலாம், ஒண்ணுமே செய்யாம விட்டுருவாங்க. நம்மளை பாதிக்காத அளவுக்கு ஒரு உதவி பண்ணணும். இந்த குடிக்க தண்ணி கேட்டா தண்ணி கொடுக்கணும். அப்ப தண்ணி கேட்கும் போது வெளியே கேட்ட பூட்டிக்கிட்டு தண்ணி எடுத்து கொண்டு போகணும், எல்லாம் பின்னாடி வந்துருவாங்க. அப்ப அது பாதுகாப்பா நம்ம செய்கிறது உதவி. இதே போல அந்த தம்பி நம்மளை அண்டி வாழ்கிறவங்கன்னா அவங்க வீட்டில் அம்மா அப்பா இருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு ஏழைகளா இருப்பாங்க, ஒரு 2 நாள் இங்கே நிற்கட்டா தங்க. அப்போ குடும்பத்துக்குள்ளே அது நிற்கன்னா அது மாமனார் மாமியார் இந்த மாதிரிப்பட்ட உறவு முறைகளில் கொஞ்சம் பெரிய நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க சொந்தமா வாழ முடியாது. இந்த பிள்ளைங்களே அவங்களே ஏத்துக்கிறாருனால அந்த வீட்டுக்கு போ, அந்த வீட்டுக்கு போ, அண்ணன் வீட்டுக்கு போ, தம்பி வீட்டுக்கு போ, முதியோர் இல்லத்துக்கு போ, இப்படி முதியோர் இல்லத்துல விட்டு போட்டுருவாங்க. இப்படியெல்லாம் கொண்டு போடுறவங்களுக்கு இந்த கர்மா லோடு பயங்கரமா ஏறிடும். இந்த லோடு ஏறினதை இவங்க அப்படியே ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்த ஜென்மத்துல சந்தோஷமா வருவாங்க. வரும்போது இவங்க எங்க போய் கேட்டாலும் உதவிகளே கிடைக்காது. நான் 2-3 உதாரணம் சொன்னேன், ஆனா இவங்களுக்கு உதவிகளே கிடைக்காது. ஓகே, சோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ நடைமுறையில உதவிகள் கிடைக்காம கஷ்டப்படுறவங்களுக்கு இது நடக்கும். கரெக்ட் தான். இப்போ முதியோர் இல்லைன்னு ஒருவர் வச்சுட்டாரு, ஆனா இதுக்கு காரணமா இருந்தவங்களுக்கு கர்மா சும்மா விடாது. ஏன்னா
ஒரு தாய் தகப்பன் எவ்வளவு நமக்காக தான் வாழ்வாங்க. வாழ்க்கைங்கிறதே எல்லாம் இழந்து போறது பிள்ளைகள்கிட்ட. ம். சம்பாதிக்கிறதும் பிள்ளைகள்ட்ட தான் போகும். விட்டுட்டு போறதும் பிள்ளைகள் தான். வாழ்கிறதும் பிள்ளைகளுக்காக தான். மொத்தமா பிள்ளைகள்ல போய் நம்ம சமாதாயிரும். ஓகே. ஆனா பிள்ளைகள் மட்டும் அதை எடுத்து வெளியே போட்டுட்டு போயிடும். ம். தாய் தகப்பனும் வெளியே போட்டுருப்பாரு. இதுதான் இந்த கர்மா வந்து அவங்களுக்கு எங்க போனாலும் உதவிகள் இல்லாம கஷ்டப்பட்டு சந்தோஷம் வாழ்க்கை இல்லாம போகிறது ஒரு வகை கர்மா. ஓகே. இன்னொரு வகை கர்மா இருக்கு. வேலை கிடைக்காது. ஓகே. எவ்வளவு இடங்களுக்கு போனாலும் அவங்களுக்கு வேலை கிடைக்காது. ஏன் இந்த வேலை கிடைக்கல அப்படின்னா, நல்ல திறமை இருக்கும். ம். இவங்க எல்லா வேலைக்காரங்களையும் குறை சொல்லுவாங்க. ஒரு வேலை கொஞ்சம் சின்னதா செய்தாலும் திருத்த சொல்லி பாராட்டணும். இதை பாராட்ட மாட்டாங்க. ஓகே. அவங்கள குறை சொல்ற, அவன் சொல்றது சரியில்லை, இவன் பண்றது சரியில்லை, அவன் சரியில்லை அப்படி சொல்லி அந்த வேலையை விட்டு நீக்கிடுவாங்க. ஏன் நீக்குவாங்க அப்படின்னா, அவங்க சொந்தத்துல இருந்து சிலருக்கு கொடுக்கறதுக்காக வேலையை விட்டு நீக்கிடுவாங்க. ஓகே. அப்போ அதே மாதிரி நம்ம சொந்த ஜாதியில உள்ளவங்களுக்கு தான் வேலை கொடுக்கணும். ஓகே. மற்றவங்களுக்கு வேலை கொடுக்க கூடாது. அப்போ வாய்ப்புகள் இருந்தா இந்த வேலையெல்லாம் இந்த மாதிரி ஒரு கர்மாவை இவங்க தலையில வச்சுருவாங்க. ஒருவருக்கு அதுக்கு தகுதி இருக்கு, ஆனா இவன் நம்ம ஜாதிக்காரனுக்கு தான் கொடுக்கணும். ஓகே. இல்லைன்னா நம்ம குடும்பத்துல ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு தான் கொடுக்கணும். இல்லைன்னா நம்ம ஊருக்குள்ள ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு தான் கொடுக்கணும். இல்லைன்னா நம்ம நண்பர் ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு தான் கொடுக்கணும். இப்படி ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு அந்த தகுதியும் அவங்களுக்கு இருக்கிற திறமையும் தூர தள்ளி இந்த மாதிரி இவங்க ஒரு ஜென்மத்துல ஒரு கர்மாவை வளர்த்துக்கிட்டா, ஓகே, அடுத்த ஜென்மத்துல இவங்க எங்க தேடி போனாலும் வேலை கிடைக்க 4 நாள் இருக்கும், 2 நாள் இருக்கும், அதோட போயிடும். ஓகே. அவங்க அந்த கம்பெனில கண்டினியூவா வேலை பார்க்கவே முடியாது. இப்படி அலைஞ்சு 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 ஒரு 100 கம்பெனி இறங்குவாங்க. யார் இறங்கினாலும் ஒரு கம்பெனிலே நிரந்தரமா இருக்காது. ஓகே. இப்போ நீங்க சொல்ற மாதிரி பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து ஆக்சுவலா இதெல்லாம் ஜஸ்ட் சாதாரண விஷயம் தானே, இதுல என்ன பெரிய விஷயம் இருக்க போகுது அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். இப்போ ஒருத்தவங்கள வந்து பழி வாங்குறதோ இல்லை ஒருத்தவங்களை திட்டுறதோ மட்டும் கர்மா கிடையாது. நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் மிகப்பெரிய கர்மா தான். அது இவ்வளோ பெருசா வந்து வரும் அப்படிங்கிறதையும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கேன். இது என்ன அப்படின்னா, அது சின்னதா இருக்குது, ஒருவருக்கு வாழ்க்கை பிரச்சனை. அது தாய் தகப்பனுக்கெல்லாம் வாழ்க்கை பிரச்சனை. அவங்க நிம்மதியே இழந்துருவாங்க. அதே மாதிரி எதிர்பார்த்து வேலை கிடைக்கும்னு எதிர்பார்த்து இருந்து இருக்கிற இடத்துல கலட்டி விட்டுரும். அப்போ அவங்க வாழ்க்கை பிரச்சனை. அவங்க அதுக்கப்புறம் போகிற வாழ்க்கை அனைத்தும் இது தொலைச்சு போட்டுரும். அப்ப இதுவும் அவங்க பிரச்சனையை பலமா தருங்கிறது யாருமே நீங்க சொன்னது மாதிரி அதை பொருட்படுத்துறதே இல்லை. ஆனா அது பெரிய விஷயம். வேலையில இருந்து கலத்தி விட்டுறது. இன்னைக்கு நிறைய குடும்பங்களை நடத்த முடியாம போறதுக்கு வேலை இல்லை. வேலை இருந்தா வருமானம் இருக்கும், வருமானம் இல்லை, அதனால நடத்த முடியாது. அப்புறமா இருக்கிற சொத்துக்களை வித்து 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 சாப்பிட வேண்டியதுதான். இப்படி போயிடும், அந்த கீழே போயிடுவாங்க. அதனால இந்த இதுல எல்லாம் ரொம்ப அந்த கர்மாவில் அவங்க ரொம்ப தெளிவா இருந்தா அடுத்த ஜென்மத்திலேயாவது அவங்க வேலை தேடுவாங்க. 3வது இன்னொன்னு என்னன்னா, வேலை பார்க்குற இடங்கள்ல இப்போ நொய் 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 நொய்னு இருப்பாங்க. வேலை கிடைச்சதுல இருந்து வேலை முடிகிற காலம் வரைக்கும் அவங்களுக்கு நிம்மதியே இருக்கு. அந்த வேலையை விட்டுட்டா கொள்ளலாம், வேலை விட்டு போயிட்டா கொள்ளலாம், இந்த மாதிரிப்பட்ட ஒரு சிந்தனையிலேயே இருப்பாங்க. இங்க இருந்து இல்லை வேற இடத்துக்கு போயிடட்டா, அந்த கம்பெனில இருந்து வேற கம்பெனிக்கு போயிடட்டா, இந்த மாதிரி அந்த இங்க எனக்கு நல்ல சம்பளம் இல்லை, இல்லைன்னா மேனேஜருக்கு டார்ச்சர் தாங்க முடியல, ஏதோ ஒரு விஷயத்துல நமக்கு சக ஊழியர்கள் எல்லாம் செய்கிறது சரியில்லை, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல வேலையில இருக்கிற நாள் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்காது. இப்படி இருக்கும். இப்ப எதனால இது இப்படி இருக்குன்னா, இவங்க அந்த கம்பெனிக்குள்ள இருக்கிறதுலயே ஒரு பெரிய விஷயத்த செய்யணும்னு நினைப்பாங்க. அதுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் கேட்பாங்க. சப்போர்ட் கேட்கும்போது யார் சப்போர்ட் பண்ணலையோ இவங்கள வேலையை விட்டு தூக்குவாங்க. இந்த மேனேஜர் இருக்காரு அப்படின்னா, அவர் வந்து யார் நமக்கு ஒத்துழைக்கல, ஏதோ ஒரு திருட்டுத்தனமோ நல்லத்தனமோ ஏதோ ஒண்ணு செய்ய போறோம், எல்லாருக்கும் ஒத்துழைப்பு அவர் எதிர்பார்ப்பார். அப்ப அதுல அந்த அண்டர்லைன்ல நிறைய வேலைகள் உண்டு. இதுக்குள்ள இந்த வேலைகளுக்குள்ள ஒத்துழைக்காத அவர்களெல்லாம் இவர் தூக்குவார். இப்படி தூக்கி போட்ட இடத்துல பதவி ப்ரமோஷன் கொடுக்க மாட்டாங்க. அடுத்தது இவர் தான் வரணும், ஆனா அவருக்கு கொடுக்க மாட்டார். இந்த மாதிரி செய்கிற செயலுக்கெல்லாம் ஒரு கர்மா வளைஞ்சிடும். இந்த கர்மாவனாலதான் அடுத்த அலைமுக இந்த இதுக்குள்ள வரும்போது அவங்க நொய் 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 நொய்ன்னு இருக்கிறது. ஏன்னா இவர் தான் எல்லாரையும் வளர்த்தி விடலையே. இப்போ அடுத்தது இவர் தான் இந்த பதவிக்கு உயரத்துக்கு வரணும் அப்படின்னா இவரை இல்லாம வேற ஒரு ஆள் அந்த இடத்துக்கு கொண்டு வைப்பாரு. அதான் அந்த முறைப்படி யார் வரணுமோ அதுக்கு அவங்க ஒத்துற மாட்டாங்க. வேலைக்கு தகுந்தவாறு உள்ள சம்பளத்தை கொடுக்க மாட்டாங்க.
ஓகே. இப்ப நீங்க சொன்ன மாதிரி கர்மாக்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஜாதகத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கர்மகாரகன்னு நம்ம சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான், நீதிமான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆமா. பட் இந்த வகையான கர்மாக்கள் எல்லாத்தையுமே அவர் தான் டிசைட் பண்றாரா நம்மளுடைய ஜாதகத்துல? இதுதான் அது கரெக்ட். இது எப்படின்னா ஜாதகத்துல 3ஆம் வீடு அப்படிங்கிறது அண்டி வாழ்தல், உதவி பண்ணுகிறது. நமக்கு 3ஆம் வீட்டுல ஒரு கர்மா போய் பதிஞ்சிடும். சனி இந்த இடத்துக்கு வரும்போது கரெக்டா அந்த கர்மா பதிவு எடுத்து படிச்சுட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். ம். அதுக்கப்புறம் இந்த வேலைக்காரலா இருக்கிறாங்கல்ல, இந்த ஓகே. வேலைக்காரலா இருக்கிறவங்க வேலை இல்லாம அலைஞ்சு 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 திரிகிறாங்கல்ல, ம். இவங்க இந்த மாதிரி பண்ற கர்மா எல்லாம் 6ஆம் வீட்டுல போய் பதிஞ்சிடும். ஓகே. இது 6ஆம் வீட்டு கர்மா. ம். அங்க வரும்போது அதை படிச்சு பார்த்துக்கிட்டு அதை அப்படியே ம். நிறைவேற்றுவார். ஓகே. சனிதான் நிறைவேற்றணும், அவர் தான் ம். கர்மா கொடுக்கறது. 10ஆம் வீட்டுல வரும்போது தான் இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு ம். பதவி ப்ரமோஷன் கொடுக்கல, அவங்களுக்கு ஒத்துழைக்காதவங்க எல்லாம் வெளியே விரட்டினாங்க, இந்த ஓகே. மாதிரிப்பட்ட இதுக்கெல்லாம் வந்து அவர் அதை பார்ப்பார். இவங்களா சரி அடுத்த ம். வேலை கொடுக்கும்போது இவரை பார்த்துக்கை. ஓகே. அவர் அந்த வேலை ஒவ்வொரு இதுக்கும் இவர் தான் பார்த்து கரெக்ட் வச்சிருப்பாரு. ம். இந்த ஆளுக்கு லிஸ்ட் அவர் கைக்கு போயிடும். ஓகே. அவர் கைக்கு போய் துலா ராசியில உச்சமடைவார். உச்சமடைச்சல திராசி தூக்குவார். தராசு தூக்கும் போது சித்திரகுப்தம் எல்லாம் எழுதி கையில கொடுப்பாரு. கணக்கு ம். அவர் தான் வச்சிருப்பாரு. ஓகே. கணக்கு எழுதி கையில கொடுக்குற நேரத்துல உன்னுடைய கணக்கு இது, உன்னுடைய கணக்கு இது, உன்னுடைய கணக்கு இதுன்னு பார்த்து இவர் தான் தீர்ப்பார். ம். தீர்ப்பு வைக்கும்போது இவர் தான் சனி தான் செய்கிறது. ஆனா கர்மா அப்படின்னா 10ஆம் வீட்டு கர்மா, 6ஆம் வீட்டு கர்மா, 3ஆம் வீட்டு கர்மா, 11ஆம் வீட்டு கர்மா, ம். இந்த 4ம் கர்மா ராசிகளா இருக்கும். இந்த ஓகே. 4 அதுல இனி லாப கர்மா. ஓகே. லாப கர்மாவுல ஒரு இன்னொரு கர்மா என்னன்னா அவங்க ம். என்ன வேலை பார்த்தாலும் லாபம் கிடைக்காது. ம். லாபமே கிடைக்காது. அந்த சமமாகவும் நஷ்டமாகவும் ஏறும் இறங்கும் இப்படி ஓகே. போயிட்டு இருக்கும். அது கடைசியில வீட்டை வித்து போடுவாங்க, லோன் வாங்கி போடுவாங்க, எல்லாம் இழுத்துட்டு போயிடறான். பெரிய ஆத்துல இழுத்த மாதிரி இழுத்துட்டு போயிடறான், ம். லாபம் கிடைக்காம. யாருக்கு என்ன கர்மாவனால எப்படி இருக்கும், அவன் யாருக்கும் ஒன்றும் செய்திருக்க மாட்டாங்க, ஆனா ஓகே. அவங்களுக்கு இது வந்திருக்கும். இது ஏன் அப்படின்னா ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு புரோக்கர் பாக்குறாங்க. ஒரு இந்த வாங்கி வித்தா ம். நமக்கு இதுல ஆளுக்கு 2 லட்ச ரூபா கிடைக்கும்னா, இதுல ஒரு ஹெட்டா இருந்துட்டு பார்ப்பான். ம். 2 பேரை கலத்தி விட்டா இந்த லாபத்தை நம்ம எடுத்துடலாம். ஓகே. இது ஒண்ணு செய்வோம். ம். அப்படி கலத்தி விடுறோம். இந்த ஆட்களை கலத்தி விடுறது. அதுக்கப்புறம் பார்ட்னர் போட்டு கம்பெனி வேலை பார்ப்போம், கம்பெனி செய்வோம். ம். பார்ட்னர்ல கொஞ்சம் கம்பெனி நல்ல லாபத்துல போகணும்னா அந்த பார்ட்னரை கலத்தி விடுறது. ஓகே. இப்படி கலத்தி விட்டுருவாங்க. இப்படி கலத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்துட்டே இருக்கும். லாபம் கிடைக்கிறதுல கள்ள கணக்கு எழுதுறது. ஓகே. லாபம் அங்க போகாம இருக்கிறதுக்காக கள்ள கணக்கு எழுதுவாங்க. ம். இப்படி லாபத்துல எல்லாத்தையுமே அவனுக்கு லாபம் கொடுக்க கூடாது, இவனுக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப கவனமா இருந்து செய்தவங்களுக்கெல்லாம் இந்த கர்மா உங்களை பிடிச்சிருக்கு. ஓகே. இப்ப நீங்க சொன்னீங்க, இந்தந்த ஜாதக கட்டத்துல இந்தந்த இடத்துல சனி பகவான் இருந்தா அது வகையான கர்மாக்கள் வரும் அப்படின்னு. பட் ஆனா சனி பகவான் நீதிமானும் கூட, சோ நல்ல விஷயங்களையும் கொடுப்பாரு அப்படின்னு கண்டிப்பா. சொல்லுவாங்க. பட் ஜாதக கட்டத்துல எந்த இடத்துல இருந்தா நல்லது நடக்கும், எந்த இடத்துல இருந்தா அது கர்மா அதிகமாகும், அந்த மாதிரி ஆமா. விஷயங்கள் இதுல இருக்கா? என்ன அப்படின்னா இந்த 4 கட்டத்திலையும் 3, 6, 10, 11 ம். இத உபஜயஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஓகே. உபஜயஸ்தானம்னா இந்த 4 கட்டம் தான் ஒரு மனுஷனை கர்மாவை கொண்டு கீழே கொண்டு வந்துரும். ம். இந்த 4 கட்டம் தான் கர்மாவை வச்சு உயரத்துல கொண்டு வந்துரும். ஓகே. உயரத்துல வர்றதுக்கும் இந்த 4 தான் காரணம், கீழே போறதுக்கும் இந்த 4 தான் காரணம். ஓகே. இதுல உபஜயஸ்தானம்னு அதை சொல்லுவாங்க. ம். கர்மஸ்தானங்களும் 4 தான், உபஜயஸ்தானங்களும். உபஜயஸ்தானம்னா இந்த இடங்கள்ல ஒரு இடத்துல மனைவி இருந்தா அந்த ம். மனைவிக்கு அந்த பார்ட்னருக்கெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே. அப்ப மனைவி வந்ததோட அவங்களுக்கு வாழ்க்கை முன்னேறும். ஓகே. அதுக்கப்புறம் புண்ணியங்கள் நிறைய செய்திருக்காங்க. ம். ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த 4 ஸ்தானங்கள்ல ஒண்ணு மனைவி, இல்ல ம். குழந்தை, இல்லைன்னா தந்தை, யாரோ ஒருவர் அதுல பலமா இருந்தா, ஓகே. இல்லைன்னா நண்பர், இவங்க யாருல ஒருவாடு அதுல இருந்தா அவங்க வாழ்க்கையில வந்து அவங்க மூலமா இவங்க ரொம்ப டாப்புக்கு வந்துருவாங்க. ம். இந்த புண்ணியங்கள் இதுல இருக்குதா, இல்லைன்னா பாவங்கள் இதுல இருக்குதா, எவ்வளவு ஒரு குரு திசையே நடக்குது. ஓகே. 3ஆம் வீட்டுல இருக்கிற பாவம் வந்து பலமா இருக்குன்னா எங்க போனாலும் உதவி கிடைக்காது. ம். குரு திசை தான். ஓகே. சுக்கிர திசை வந்திருக்கு. 11ஆம் வீட்டுல இவர் தப்பு பண்ணியிருந்தாரு, லாபத்துல பண்ணியிருந்தாருன்னா சுக்கிர திசை லாபமே கொடுக்காது, ஓகே. கொடுக்கவே செய்யாது. அப்போ ஒரு எவ்வளவுதான் பிறப்புல பிறந்தாலும் அந்த உபஜயஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய ஸ்தானங்களும் ம். இதேதான் கர்மஸ்தானங்கள். ஓகே. இதுல பாவமும் இதுல தான் இருக்குது, புண்ணியங்களும் புண்ணியங்களும் இதுல இதுல தான் தான் இருக்கு. இருக்கு. இந்த இடங்கள்ல ராகு போயிருந்தா பாவத்தை காட்டும், ம். இதுல குரு போயிருந்தா புண்ணியத்தை காட்டும். நல்ல கிரகங்கள் இருந்தா அவர் நிறைய புண்ணியம் செய்திருக்கிறாரு, கெட்ட கிரகங்கள் இருந்தா நிறைய பாவம் செய்திருக்கிறாரு. ம். அப்போ இது
ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட விஷயமா தான் அது முதல்ல போகும். இந்த ஓகே. எண்ணங்களுக்கு ஏற்றபடி. இந்த பிரபஞ்சத்துல நாம தனிப்பட்ட விஷயத்துல ஒண்ணும் கிடையாது. இந்த இருக்கக்கூடிய சட்டங்கள், இருக்கக்கூடிய ஒழுக்கங்கள் படிதான் நம்ம போய் ஆகணும்னு நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு யாருக்கும் உதவி பண்ணாம, அந்த இந்த இவங்களுக்கு தான் பண்ணணுங்கிறதெல்லாம் அதான் நீதிமான். ம். அதான் அவருடைய குணம். கண்டிப்பா. சனியனுடைய குணம் எல்லாருக்கும் சமமா பண்ணும். ஓகே. உனக்குள்ள பங்கு உனக்கு, இவனுக்குள்ள பங்கு எனக்கு. இப்ப லாபம் அப்படின்னா குபேரன் தான் அதை தீர்மானிப்பார். ம். ஒரு லாபம் தான் இந்த உலகத்துல எல்லாத்தையுமே வளர்த்து கொண்டு வரும். குபேரன் வந்து இந்திரலோகத்துல இருந்து அந்த இந்திரனுடைய கணக்காப்புல, ம். பாவ புண்ணியத்தை எழுதுற கணக்காப்புல சித்திரகுப்தன். ஓகே. ஒரு மனிதனுடைய லாபம், இந்த ஜென்மத்தில் அவன் சம்பாதிச்சு லாபமா நேர்மையா சம்பாதிச்சதெல்லாம் வச்சுக்கிட்டு அடுத்த ஜென்மம் வரும்போது இந்த காலகட்டத்தில் இவருக்கு கொடுக்கணுங்கிறத எழுதி வச்சிருப்பாரு. ம். அப்ப இந்த ஜென்மத்துல இவ்வளவு நாளையில இருந்து இவ்வளவு சுகபோகமாட்டு இவங்க சம்பாதிச்சு வச்சதை ஒரு ஜென்மத்துல உள்ளதை ஒரு பைசா பாக்கி இல்லாம இந்த ஜென்மத்துல கொடுத்துருவாரு. அது யார் மூலமாவும் கொடுத்துருவாரு. ஓகே. இல்ல அப்பா மூலமா கொடுப்பாரு, இல்ல மனைவி மூலமா கொடுப்பாரு, தொழில் மூலமா கொடுப்பாரு, லாபம் மூலமா கொடுப்பாரு, ஏதோ லாட்டரி சீட்டு மூலமாவும் கொடுத்துருவாரு. ஓகே. ஏதோ ஒரு வகையில அவர் கொடுத்துட்டு போயிடுவார். ம். அப்போ இந்த லாபம் அப்படிங்கிறதுல நம்ம எல்லாத்துக்கும் கரெக்டா பங்கு வச்சு கொடுத்திருந்தா மட்டும்தான் கொடுப்பாரு. ஓகே. நாம அதுல நம்மளே அதை எடுத்துக்கலாம், அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு ஒதுக்கிறதா அவரு கணக்கை குறைச்சு எழுதியிருப்பாரு. ஓகே. அது நமக்கு அடுத்த ஜென்மத்துல வராது. வராது. அப்போ ஒரு ஜென்மத்துல எவ்வளவு நம்ம சம்பாதிச்சு நேர்மையா வச்சிருந்தாலும் இன்னொரு ஜென்மத்துல வாழ்க்கைக்கு வந்துடும். ஓகே. அதுதான் இந்த உலகம் வந்து வளர வளர வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கும். ம். இதுல கீழே போறவங்க அவ்வளவு வரும், கீழே கீழே போயிட்டே இருப்பாங்க. நமக்கு தான் அப்படின்னா இந்த உலக போக்கு அப்படி கிடையாது. ம். யாரும் தனக்கு மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டா நீதிமான் வரும்போது பார்ப்பாரு, இது எப்படிங்க சேர்ந்து ம். அப்படிங்கிறத குபேரன் கணக்கு எழுதி வச்சிருப்பாரு. அந்த கணக்கை ஓகே. கொடுப்பாரு. இவ்வளவு திருட்டுத்தனமா சேர்த்தது அங்கே இருக்கு, ம். இத்தனைவருக்கு போகக்கூடிய பங்கு அங்க இருக்கு, ம். இத்தனைவருக்கு வேலை கொடுக்க வேண்டியது இருந்து அத்தனை பேரும் வேலை இல்லாம இந்த தெருவில் இருக்கிறான், இத்தனை பேர் உதவி இல்லாம இவங்களை வளர்த்துக்கிட்டு எல்லாம் இழந்து முதியோர் இல்லத்துல இருக்கிறாங்க. ம். அவங்கள எங்கெங்க இல்லாம கொண்டு காட்டுல விட்டுட்டாங்க, பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில கொண்டு விட்டுட்டு போயிட்டாங்க, பைத்தியக்காரன். இந்த லிஸ்ட் எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு கையில கொடுக்குறாரு. ஓகே. இதனாலதான் இந்து மதத்துல தெய்வத்தை போய் கும்பிடுறோம், அவங்களுக்கு வருகிற நன்மை தீமைகளை போய் ஜாதகத்துல பார்ப்போம். ஓகே. பட் ஆனா இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இந்த கர்மாவை நீக்கிறதுக்கு பரிகாரங்கள் வந்து நிறைய பேர் வந்து செய்றாங்க. அதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு பெரிய கர்மாவாக பாதிக்கப்படும்போது அந்த பெரிய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்ன வழிங்கிறது தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. இப்போ கோவிலுக்கு போனா பரிகாரம் செய்யலாம் அப்படின்றாங்க, இல்லை வீட்லயே எளிமையா பரிகாரம் செய்யலாம் அப்படின்னாங்க, இல்லை இப்போ நிறைய பேர் தான தர்மங்கள் செய்யறதுனால புண்ணியம் பெருகும், கர்மாக்கள் குறையும் அப்படின்னும் சொல்றாங்க. பட் கர்மா அப்படிங்கிறது போன ஜென்மத்துல செஞ்சதை இந்த ஜென்மத்துல அனுபவிக்கணுங்கிறதா. பட் அதை பரிகாரம் மூலியமாக சால்வ் பண்ண முடியுமா? பரிகாரம் மூலமாக சால்வ் பண்றது இருக்குது. ம். ஆனா நான் இப்ப சொல்லுகிற கர்மா வந்து உங்களுக்கு குறிப்பா இவ்வளவு காலத்துக்கு அது இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு இருக்கும். ஓகே. அந்த காலம் வரைக்கும் அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அனுபவிக்கணும். ம். அது இல்லாம ஒவ்வொரு ராசிக்குன்னு ஒரு பரிகாரம் இருக்கு. ம். ஒவ்வொரு ராசிக்கு இந்த ராசிக்கு இதை செய்தா பரிகாரம், இதை செய்தா பரிகாரம். ஓகே. பரிகாரம்ங்கிறது ஒண்ணு இருக்கு, புண்ணியம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. ம். நான் ஒரு ஏழைகளுக்கு உதவி செய்யறேன், இல்லாம நிறைய பேருக்கு வேலை பார்த்து கொடுக்குறேன், நிறைய இது செய்யறேன், சோசியல் சர்வீஸ் செய்யறேன், இப்படி செய்கிறதெல்லாம் புண்ணியங்கள்ல சேரும். ஓகே. புண்ணியம் எல்லாத்துக்கும் பொது புண்ணியம். ம். ஆனா இந்த ராசிக்கு இதை தான் செய்யணும், இந்த ராசிக்கு இதை தான் செய்யணுங்கிறது தான் பரிகாரம். ஓகே. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ அடுத்ததா அதுதான் மக்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க. ஸோ 12 ராசிக்கும் என்ன பரிகாரம்ங்கிறத சொல்ல முடியுமா? பரிகாரங்கிறது மேஷ ராசின்னு நம்ம எடுத்துக்கிட்டா, ம். மேஷ ராசிங்கிறது ஒரு யாகத்தில் இருக்கிற ஆடு. யாகம், ஓகே. யாகத்தின் மூலமா தான் இந்த ஆடு அதுல இருந்து வந்து ம். அதை யாராலையும் அழிக்க முடியாத ஆடா ஓகே. மாறி ம். மேஷ ராசியில வந்து உட்காந்து அதை யாருமே அழிக்க முடியாததுனால அந்த செவ்வாய் அதை பிடிச்சு, முருகன் ம். பிடிச்சு தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு. இந்த மேச ராசிக்காரங்களுக்கு அந்தந்த நேரத்துல இறைவன் அந்த தீபாராதனை காட்டுவாங்க டைமிங்ல. ம். அந்த டைமிங்ல போய் அதை பார்த்தா மட்டும் அவங்களுக்கு எல்லாம் ரிலீஸ் ஆயிரும். இது ஓகே. பரிகாரம். ஓகே. புண்ணியங்கிறது வேற, இது பரிகாரம். ம். அதே மாதிரி யாக குண்டங்கள் வளர்ப்பாங்க, ம். அதுல இருந்தாலும் போயிடும். கிறிஸ்தவர்களா இருந்தா அந்த தீபாராதனை காட்டுவாங்க, அதுல ஓகே. இருக்கணும். இப்போ முஸ்லீம்களா இருந்தா தொழுகிற நேரத்துல இருக்கணும். அந்த ம். டைமிங்ல இருந்தா அவர் ரொம்ப ஓகே. டைமிங் பாக்குறவர் யாரு, செவ்வாய். ம். டைமிங்ல அங்க இருந்தா அது போயிடும். ஓகே. ரிஷபராசிக்குன்னு எடுத்துக்கிட்டா, ரிஷபராசியில வந்து கோயில் பணிவிடைகள் செய்கிறது. ம். அங்க தீபாராதனை பார்த்து கும்பிட்டுட்டு வந்து அப்ப பக்தியிலே போயிடும். ஆமா. இங்க வந்து பணிவிடை செய்தாகணும்.
பணிவிடை Okay. செய்யணும், இல்லை அதுக்குள்ள பணிவிடைக்கான பொருள் வாங்கி கொடுக்கணும். ம். ஏதோ அதுல வாங்கி கொடுத்தாகணும். ஓகே. கொடுத்துட்டா அந்த பரிகாரமா மாறிடும். ம். 3வது ராசி மிதுன ராசிக்கு ரோட்டோரங்கள்ல இருக்கிற பாவங்கள், ஏழைகளுக்கு ம். ரோட்டோரங்கள்ல இருக்கிற Okay. பாவங்கள், ஏழைகளுக்கு துணி வாங்கி கொடுக்கறதோ, மருந்து வாங்கி கொடுக்கறதோ, ம். அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கறதோ கொடுத்தா அந்த ராசிக்கு பரிகாரமா மாறிடும். இது Okay. ராசி பரிகாரங்கள். கடகராசி வரும்போது கடகராசியில அதுல வைகுண்டம் அதுலதான் இருக்கு. அதனால தீர்த்தங்கள், தீர்த்த குளங்கள்ல குளிக்கிறது, ம். மகா கும்பமேளா இதெல்லாம் பங்கெடுக்கிறது, Okay. கங்கையில குளிக்கிறது, ராமேஸ்வரத்துல குளிக்கிறது, இந்த தீர்த்தங்கள்ல குளிச்சா அவங்களுடைய கர்மம், அந்த பாவங்கள் வந்து குறைஞ்சிரும், பரிகாரமா Okay. மாறும். அவங்க தடைகள்ல நீங்கிரும். ம். ஏன்னா அது சிக்கி இருப்பாங்க, அது நீங்கி போகும். சிம்ம ராசிக்கு எடுத்துக்கிட்டா சிம்ம ராசியில வந்து கல்வி படிப்பெல்லாம் தான் இருக்கு. ஓகே. அப்போ கல்வி இடையில நின்னவங்க, மேலும் தொடர முடியாம இருக்கிறவங்க, யூனிஃபார்ம் இல்லாம, புஸ்தகம் இல்லாம இருக்கிற ஏழைகளுக்கெல்லாம் இவங்க ஒரு சப்போர்ட் பண்ணா ஓகே. இவங்களுக்கு அது பரிகாரமா மாறி. ம். கன்னிராசி எடுத்துக்கிட்டா கன்னிராசி வந்து மூட நம்பிக்கைகளை எதிர்த்து போராடணும். ஓகே. அதாவது ஒரு நாஸ்திகத்தனத்துக்கு கொண்டு வரணும், எல்லாம் அறிவியலை கொண்டு வரணும். ஓகே. அறிவியல் பூர்வமா எல்லாம் அணுகணும். ம். சிந்திச்சாலும் எதை எடுத்தாலும் ஒரு மாதிரிப்பட்ட சோ எதையும் ஈஸியா நம்பிராம ஈஸியா அத நம்பிராம ஓகே. அதுக்கு ஃபாலோ பண்ணி அவங்க எல்லாத்தையுமே ம். ஒரு தடவைக்கு 2 தடவை பரிசோதனை பண்ணணும். ம். பண்ணனா அதில் ஜெயிச்சிருவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் துலா ராசியிலன்னா அது திருமண ராசி. ம். திருமணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு சேர்த்து வைக்கிறது, இல்லாம நம்மளால ஆக முடியாம காசு வசதியில் இல்லாம இருக்கவங்களுக்கு உதவி செய்யறது, ஏதோ ஒரு வகையில் அதுக்கேற்ற ஒரு வரனை பார்த்து கொடுக்கறதுக்கு இருக்கிறது. நம்மகிட்ட வந்து இவன் நல்ல பையனா கெட்ட பையனான்னு கேட்கும்போது மேக்சிமம் சேர்த்து வைக்கிறது மாதிரி பண்றது. ஓகே. மோசமா இருந்தா மட்டும்தான் அதை விளக்கணும். மற்ற மாதிரி சேர்த்து வைக்கிறது மாதிரி உள்ள இது, மேட்ரிமோனி வைக்கிறது, கேமராமேன், இந்த இது ஓகே. மக்கள் கூடுறது, கும்பாபிஷேகம், தடைப்பட்டு இருக்கிற அந்த கூட்டங்கள், இதுக்கெல்லாம் ஒரு பண்ணுனா அவங்க வந்து அதுல இருந்து தடையில இருந்து மாறுவாங்க. விருச்சிக ராசின்னு வந்துட்டுன்னா விருச்சிக ராசி வந்து அது ஒரு நம்ம எல்லாரும் வந்து அதுலதான் முடிவோம். ஓகே. அது வந்து ஆயுள் முடிஞ்சிற ராசி. அப்ப இதுல ஒரு மேலும் போக முடியாம இருக்கிறவங்க ஒரு ஆடு, ஒரு கோழி இதை வந்து கோயிலுக்கு காணிக்கையா கொடுக்கணும். ஓகே. கோயிலுக்கு காணிக்கையா கொடுத்துட்டா நம்ம ஆயுள் முடியாது. ம். முடியாம அது பொருளாதாரத்துல இருந்தாலும் நம்மளை ஒடிக்கிறோம். அது அதை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிடும். அதுக்கு அடுத்தது தனுசு ராசியில இருக்கிறவங்க இந்த ஏழைகளுக்கு, நம்ம ஆசிரமங்கள்ல இருக்கிற ஏழைகள், ம். தாய் தகப்பன் இல்லாதவங்க, ஓகே. முதியோர்கள், ம். அப்புறம் உடல் ஊனமுற்றவர்கள் எல்லாம் ஆசிரமம் வச்சிருப்பாங்க. அவங்கள ஓகே. வளர்த்து அங்க போய் உதவி செய்யணும் தனுசு ராசிக்காரங்களுக்கு. ஓகே. அதுக்கு அடுத்தால மகர ராசி இருக்குது. மகர ராசி எடுத்துக்கிட்டா அது வந்து அதுல யார் இருப்பாங்கன்னா அதிகமா இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, ம். உலகத்தோட வாழ முடியாது, அதே மாதிரி இந்த பேய் பிடிச்சு கஷ்டப்படுறவங்க, சமூகத்தை விட்டு நீங்கி தருவங்க, அந்த பைத்தியங்களா இருக்கிறவங்க, இந்த மாதிரிப்பட்டவங்க எல்லாருமே இருக்கிறவங்களுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணும். ஓகே. இந்த ராசியில இருக்கிறவங்க இவங்க ஹெல்ப் பண்ணா அது கிளியர் ஆயிரும். ம். அப்படி இருக்குது. ஓகே. மற்ற ராசிக்கு இது பொருந்தாது. இந்த ஒரு ராசிக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சாமியார்ட்ட கூட்டிட்டு போய் கயிறு கட்டி கொடுக்கறது, ம். அந்த வீட்டுல முன்னேற்றமே இல்லப்பா அப்படின்னா ஒரு ஆளை கூட்டிட்டு போய் அதுல ஒரு மந்திரிச்சு எதுவும் செய்து ஓகே. இப்படி விட்ட சப்போர்ட் பண்றேன் ஒரு லிங்க். ஓகே. இதுல கும்பராசிக்குன்னு எடுத்துக்கிட்டா இந்த கும்பராசி என்னன்னா எப்பவும் அறிவுபூர்வமா வழிகாட்டிகள். ம். இப்போ ஒரு வழக்குல சிக்கிட்டாரு, அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, யாரை பார்க்கணும், எங்க போகணும், இது செய்யணும். அதே மாதிரி ஒரு இடம் வாங்க போறாங்க, அந்த இடம் வாங்க போகும்போது அடுத்தல யாரை பார்க்கணும், என்ன செய்யணும், அதுக்கு அந்த ப்ரொசீஜர்கள் தெரியாது. ஓகே. அறிவு சார்ந்த வழிகாட்டிகள் வந்து இந்த கும்பராசிக்காரங்க. ம். இவங்க அதுல வழிகாட்டுனா அவங்க அந்த இதுல வந்து அவங்களே நல்லா வளர்ச்சி. ஓகே. அடுத்தால பார்த்தா மீனராசி. ம். மீனராசி வந்து ஒரு ஆன்மீக ராசி, எல்லாரும் இந்த உலகத்தை விட்டு வெளியேற்றுற ராசி. மேச ராசி எப்படி இந்த உலகத்துக்குள்ள கொண்டு வருதோ அதே மாதிரி மீன ராசி உலகத்தை விட்டு வெளியே கொண்டு போயிடும். ஓகே. வெளியே கொண்டு போறோம்னா நம்ம ஸ்பிரிச்சுவலா கொண்டு போவோம். ம். அப்ப ஸ்பிரிச்சுவலா எல்லாரும் அதான் போய் ஆகணும். சரி, நான் இல்லை அப்படி இல்லை, நான் உலகத்தானா தான் வாழ்றேன், எல்லாரையும் போல வாழ்றேன்னா அவங்களுக்கு இந்த கல்யாணம் நடக்கிறதுல பிரச்சனை வரும், வீடு கட்டுறதுல பிரச்சனை வரும், வேலை கிடைக்கிறதுல பிரச்சனை வரும், உலக மனுஷனா வாழ்றதுல பிரச்சனை அதிகமா அவங்களுக்கு தான் வரும். ஏன்னா இது வந்து வெளியேற்றுகிற ராசி, ஆன்மீகமா வாழ்ந்து வெளியேறணும். அப்போ இவங்க வந்து ஏற்கனவே ஆன்மீகவாதிகளா இருக்கிறவங்ககிட்ட போய் மங்களகரமா இருக்கணும்னு ஒரு அனுகிரகம் வாங்க. ஓகே. ஓகே. பிளெஸிங் வாங்கினா சரி எந்த ஒரு தடவை போப்பா அப்படின்னு அவங்க கொடுத்துட்டா இவங்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடந்துரும், வீடு கட்ட முடியாதவங்க வீடு கட்டிடுவாங்க, வேலை இல்லாம இருக்க வேலை கிடைச்சிரும், இப்படி இருக்கும். இதெல்லாம் இந்த ராசிக்குள்ள பரிகாரங்கள். 12 ராசிகளுக்கும் 12 பரிகாரங்களும். கண்டிப்பாக சார், ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தீங்க. அதுவும் கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் பெருசா ஏதோ ஒரு விஷயங்கள் ஒருத்தருக்கு வந்து கெடுதலை பண்ணா மட்டும்தான் அது பயங்கரமா பாதிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம இதெல்லாம் ஒரு கர்மாவாச்சு, அவனுக்கு நல்லதானே பண்ண, அவனுக்கு
நான் எதுவும் பெருசா பண்ணலையே அப்படின்னு நினைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இவ்வளவு பெரிய கர்மா இருக்கும் அப்படிங்கறத இந்த நேர்காணல் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய பேரே. கண்டிப்பாக இந்த நேர்காணல் எங்களுக்காக பயனுள்ளதாக கொடுத்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.